2012ல உறையூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அது யாருக்குமே இப்ப பரவலா தெரியல. ஆ யார் நம்ம ரஞ்சித்ன்னு ஒரு லோட்மேன் இருந்தாரு. அவரு வேலை பார்க்கும்போது வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, அதுல வந்து மூட்டை விழுந்துருச்சாம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். ஹலோ ரஞ்சித், உன் பொண்டாட்டிக்கும் மகளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி கீழே போலீஸ்கார் வந்து என்னென்னு கேட்குறாங்க, போய் பாரு. ஆக்சிடென்ட் ஏதோ சொன்னாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம டைரக்டா ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கே கூட்டு போயிட்டாங்க. ஏன்னு தெரியல. பிரகாஷ்னு ஏதோ ஒரு போலீஸ்மேன் வந்து அவரு வீட்டு பக்கத்துல இருந்தாங்க. இல்ல சார், இது மர்டர் தான் சார். ஆக்சிடென்ட் தானே சொன்னாங்க. இல்ல சார், ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்ல சார். வண்டி எதுவும் டேமேஜ் ஆகல. ஒருத்தவங்க ஃபுல்லா எரிஞ்சிருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு தலையில அடிபட்ட காயம் இருக்கு சார். அடுத்து சரி. மூவ் பண்ணிடலாமா சார்? சரி, பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார். ரஞ்சித்துக்கு அவரு தான் சொல்லி புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் இன்சிடென்ட் நடந்து 2 மாசம் இருக்குங்க. அப்புறம் அவர் எப்பவும் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. ஆனா என்ன, அவருக்கு மனசுல உள்ள பாரம் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அப்பல சொன்னோம்ல, பிரகாஷ்னு ஒரு போலீஸ்மேன், அவரு தான் வந்து ஏதோ எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னாரு. எவிடன்ஸ், நம்பர் பிளேட்டு அதெல்லாமோ இருக்குன்னாரு. அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, கிடைச்சிருச்சுங்கய்யா. சரி, பிரகாஷ் கிட்டயா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, சரியா? ஆனா பிரகாஷ்க்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்? நம்ம ரஞ்சித் வந்து லாயர் மேல கேஸ் போட்டாரு. சும்மா ஒன்றும் போடல, டாக்டிக்கலா ஏதோ போட்டாரு. ஆனா பிரகாஷ்க்கு தெரியும் அந்த கேஸ்ல ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அதனால ரஞ்சித்துக்கு வந்து காசு வாங்கி செட்டில் பண்ணிடலாம்னு நினைச்சாரு லாயர்கிட்ட இருந்து. லாயர் வந்து ரஞ்சித்திட்ட டைரக்டா காசு கொடுக்கலாம்னு பார்த்தாரு. ஆனா ரஞ்சித் வந்து டோட்டலா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அதனால கேஸ்லயும் அவர் தோத்துட்டாரு. Ranjit suffered a lot and he doesn't know what is destination. அவன் ஃபேமிலிக்காக தான் இவ்வளோ உழைச்சான். பட் த ஃபேட், அவன் கேஸை வின் பண்ணுறதுக்காக அவன் கோயில் கோயிலாக அலைஞ்சான். அப்போ தான் ஒரு டாக்டர் அவனை அப்ரோச் பண்ணார். ஏதோ ஒரு வினோதமான ஒரு விஷயத்தையும் அவனுக்கு ஆஃபர் பண்ணார். டாக்டரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் அதுக்காக பணம் தரணும்னு சொன்னார். அதை ரஞ்சித் மறுத்துட்டாரு. சார், நீ யாரு இருக்கா? இன்னவங்கெல்லாம் போயிட்டாங்க. நானும் கோயில் கோயிலாக அலைஞ்சிட்டே தான் இருக்கேன். எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எதுக்குன்னா, காசு தரேன்னீங்க. நானும் லாயருக்கு காசுலாம் வர தரணும். அதுக்கு தான். ஒரே ஒரு சின்ன ஹோல் இந்த இடத்துல, அது இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நான் உங்களுக்கு 50,000 ரூபா தரேன். யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆப்ரேஷன் பண்ணுங்க, உங்களை தேடி ஒருத்தர் வருவார். ஆப்ரேஷனுக்காக அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லி கடைசியில் ரஞ்சித்தை ஒத்துக்க வச்சிட்டாங்க. திடீர்னு 2 மர்டர். தாமோதர்னு அவன் பையனே சுட்டுட்டாங்க. வாயா, இப்போ அது வலிக்கு வந்தியே, இனிமேலுக்கு இந்த சைடே வரக்கூடாது. நான் பணம் தரேன், வாங்கிட்டு போ. அது ரஞ்சித்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. வாயா, என்ன எந்த பக்கம்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். டேய், என்னடா சொல்ற? நீ யாருன்னா என்ன உளர்ற? வக்கீல் மகனுக்கு புல்லட்டு இங்கே தானே பட்டுருந்துச்சு. ஆமா, இப்போ சொல்லுங்க, நான் யாருன்னு. நீ தான் வக்கீல் மகனை கொன்ன. மூணு மர்டரும் பண்ணது ரஞ்சித் தான். ஆனா அவர் தூண்டினது அந்த உள்ள இருந்த ஒரு வாய்ஸ். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான ஆங்ஸைட்டி லெவலில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இல்லாத ஒரு ஆளை இருக்காருன்னு நம்பி அவர் செஞ்ச ஒரு விஷயமே அந்த அந்த உள்ள இருக்க ஒரு வாய்ஸ் ஒண்ணு செஞ்சதுதான், அவரா செஞ்சது கிடையாது. இந்த இன்சிடென்ட்னால ரஞ்சித்துக்கு என்ன நடந்ததுன்னே மறைஞ்சிருச்சு. சட்டத்தையும் மருத்துவத்தையும் தவறா பயன்படுத்தினா இந்த மாதிரி முடிவு தான் நடக்கும். இப்போ ரஞ்சித்கான நியாயமும் கிடைக்கல, அவர் மென்டலி டிஸ்டர்ப்னு யாருக்கும் புரிய வைக்க முடியல. குற்றவாளிகள் சட்ட வழியில் இல்லாமல் இது போல் தண்டிக்கப்பட்டாலும் பாலியல் கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும்.